மக்களே வெல்கம் டு இமன்ஸ் யூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பிரியாணி குக் பண்ண போகிறோம். தைவானில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. நாங்களுமே வந்து கொடையை பிடிச்சிட்டு வந்து கடைக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இவர் தான் நம்ம சீஃப் குக். நமக்கு வந்து வேறு லெவலில் வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம வந்து ஆர்டி மார்ட் போகிறோம். ஆர்டி மார்ட் தானே போகிறோம்? ஆமாம் ப்ரோ. ஆர்டி மார்ட்டில் போயிட்டு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு டெலிஷியஸான ஒரு தைவான் பிரியாணி எப்படி செய்யுதுன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பிரியாணி செஞ்சுருக்காரு. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரியாணி. அதே மாதிரி பிரியாணி தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டி மார்ட்டில் போயிட்டு நாங்கள் என்னென்ன வாங்குறோன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், இதான் வந்து தைவான் பஸ் ஸ்டாண்டு. உள்ளே போயிட்டு வாங்க. இங்கே நம்பூர்ற மாதிரி வந்து பெரிய பெரிய இதெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டாப்புக்கும் வந்து ஒரு இது இருக்கும். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சைனீஸில் தான் இருக்கும். இது வந்து பஸ்ஸு நம்பரு. இந்த பஸ்ஸு வந்து எந்தெந்த டயத்துக்கு வந்து வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு பஸ் நம்பரு, இது ஒரு பஸ் நம்பரு. இந்த பஸ்ஸு மட்டும்தான் வந்து இந்த ஸ்டாப்பில் வந்து நிற்கும். இங்கே பாருங்கள், இது சைனீஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போகுது. இந்த மாதிரி வந்து எப்படி போகும், எந்த ரூட்டில் வந்து போகும் அப்படின்ற ஃபுல் மேப்பே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து சைனீஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோன்னா வந்துட்டு நமக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், மலையில் வந்து மக்கள்லாம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. நம்ம கரெக்டாக இந்த பாருங்கள், இந்த கோடு வந்து இருக்குன்னா கரெக்டாக பஸ் வந்து இங்கே நிற்கும். எல்லாம் கரெக்டாக அந்த டைமிங் வந்து இந்த பஸ்ஸு வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த போர்டு எதுக்காகனா வந்துட்டு சம்டைம்ஸ் பஸ்ஸு எங்களுக்குள்ள வருது, எத்தனை மணிக்கு வருதுன்றது வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இது வந்து பஸ் நம்பர் 52. இது வந்து தைவான் ஸ்டேஷன் போகுது. இது வந்து பாருங்கள் 14:29 வந்து வருது. அடுத்து பஸ் நம்பர் 52. இது வந்து 52V. இது வந்து 44 மினிட்ஸு அடுத்து வர்றதுக்கு. இது வந்து கம்மிங் ஜூன். இந்த 86 வந்துட்டு இன்னும் வந்து சீக்கிரத்தில் வந்துடுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது சைனீஸில் ஏதோ போட்டிருக்காங்க, இது என்னன்னு தெரியலை. இது நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். இதான் பாருங்கள், அடுத்து 17 மினிட்ஸில் வந்து 25 வருது. இந்த மாதிரி வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பஸ் வருதோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்டாப்பில் வந்து போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், மக்கள் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மலையிலையுமே. இங்கேயே வந்துட்டு ஒரு சின்ன பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், பில்டிங்கே வந்து வேறு லெவலில் இருக்கா. இப்போது நம்ம வந்து பிரியாணி தேவையான பொருட்களை எங்கே வாங்க போகிறோம்னா வந்துட்டு இந்த பில்டிங்கில் தான் வாங்க போகிறோம். அங்கே பாருங்கள், இதான் வந்து ஆர்டி மார்ட். இதுக்குள்ளே இது வந்து எல்லாமே இருக்கும். இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணணும், இந்த ரோடை கிராஸ் பண்ணி நம்ம உள்ளே போகணும். ஆர்டி மார்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அதோட விலையெல்லாம் எவ்வளோ அப்படின்றத வந்து நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்டி மார்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ மழை பெய்யறனால வந்து இங்கே குடை வைக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து குடை வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் இல்லை அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், இந்த கவர் வச்சுருக்காங்க. நீங்கள் இதில் வச்சிங்கன்னா வந்து இது வந்து பேக் பண்ணி கொடுத்துரும். உள்ளே போவோம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ட்ராலி ஒன்று எடுத்துக்குவோம். உள்ள நுழைஞ்சுனே வந்து ட்ராலி இருக்கும். ட்ராலி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ கீழே போகணும். இதை வச்சா வந்து அப்படியே நின்றுக்கிறோம். ஏன்னா வந்து இது கீழே வந்து உள்ளே இருக்கனால அழகாக இது வந்து நின்றுக்கிறோம். மூவே ஆகாது, எவ்வளோ வெயிட் இருந்தாலும். அப்படி வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், அவங்க ஒரு அக்கா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கர சேஃப்டியால் தான் வந்துட்டு இவங்க வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. க்ளவுஸு எல்லாமே போட்டுட்டு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சா வீட்டில் இருக்கு. எங்கே பாருங்கள், இங்கே வந்து செம்ம கூட்டமாக இருக்குது. ஏன்னா வந்து பயங்கரமாக வந்து வெளியே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. சனி ஞாயிறு 2 நாளுமே வந்து மழைன்னு சொல்லியிருக்காங்க.
அதனால நார்மலாக வந்து இங்கே ஆர்கே மார்ட்டில் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்காது. மழை பெஞ்சனால மக்கள் வந்து ஷாப்பிங் மூவி அப்படின்னு ஃபுல்லாகவே வந்து இங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள், இதான் வந்து ஆர்கே மார்ட்டு. இது ஃபுல்லாகவே வந்து பில்டிங் செக்ஷன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், இது ஃபுல்லாகவே வந்து டீ ஐட்டம். இங்கே பாருங்கள், இது வந்து பெப்பரு, இது எல்லாமே இருக்கும். ஜீனிலாம் பாருங்கள், எல்லாமே பேக்கிங் ஐட்டம் இருக்குது. என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி இருக்குது, உருளைக்கிழங்கு. வெங்காயம் வந்து இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து பெரிய வெங்காயம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெங்காயமாக இருக்கும். இது பாருங்கள், கிலோ வந்து 16 ரூபா. நம்ம வெங்காயம் வேணுனாலுமே வந்துட்டு இந்த கவரில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இங்கே வந்து காளான் வந்து பாருங்கள், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான காளானாக இருக்குது. வெங்காயமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து சிகப்பு வெங்காயம். நம்ம ஊரில் வந்து இந்த வெங்காயம் சொல்கிறாங்க அந்த மாதிரி. இந்த வெங்காயம் வாழ்க்கையில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வெள்ளை கலராக இருக்குது. 3 வகையான வெங்காயம் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்புறம் இது 2 எடுத்துகிட்டு வாங்க. அந்த வெங்காயத்தை எடுங்க. இங்கே பாருங்கள், 3 வகையான வெங்காயம் இருக்குது. இதை பாருங்கள், இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்றது வந்து எங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியல. இந்த வெங்காயம் வந்து குழம்புக்கு அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம தயிர் பச்சடி போடுறதுனா வந்து இந்த வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வெங்காயம் வந்து எதுக்குன்னு தெரியல. அது எதாவது அந்த இடத்துல வச்சுருவோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸ் ஐட்டம் இருக்குது. நம்ம மீட் எடுக்கணும்னா வந்து இன்னும் உள்ளே போய் எடுக்கணும். இங்கேயுமே வந்து நம்ம ஊரில் இருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே இருக்குது. இங்கே பாருங்கள், கோஸ் இருக்குது, ப்ரொக்கோலி இருக்குது. இங்கே எல்லாமே வந்து பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. பீன்ஸுமே பாருங்கள். ஆனால் நம்ம இங்கே எடுக்கிறத விட நம்ம வந்து நைட் மார்க்கெட்டில் எடுத்தோம் அப்படின்னா, மார்னிங் மார்க்கெட்டில் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் இதோட விலையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு வந்து பழம் பார்த்துட்ருக்காரு, வாட்டர்மெலன். இது பாருங்கள், இது வந்து 109 NTD. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பாப்பா வந்து மேலே உட்கார வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து தூக்குறாரு. பண்ணெல்லாம் வந்து தைவானில் பொறுத்த வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு கலர்லேயும் வந்து ஒரு பிரெட் இருக்குது. ஃபிஷ் இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் எல்லாமே வந்து ரெடிமேடாக இருக்கும். நமக்கு வேணுங்கிறத வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து எப்படின்னா வந்து வெயிட் மிஷின் போட்டு அதோட விலை எவ்வளோ அப்படின்றத வந்து நிர்ணயிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா வகையான மீட்டுமே எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கும். நம்ம ஊரில் போய் கறி கடையில் நம்ம வந்து கட் பண்ணி வாங்க முடியல, சின்ன பீஸாக வேணுமா பெரிய பீஸாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து முழு கோழியே இருக்குது. இந்த முழு கோழி வந்து 629 NTD. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது. இது வந்து 229 NTD. இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நிறையா மீட் இருக்குங்க. கோழி, வாத்து, இதை பாருங்கள் எப்படி பேக் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து ஒரு முழு கோழியை வந்து 199 NTD தான் அது. இங்கே வந்து கோழியோட விங்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 159 NTD. இது வந்து கோழியோட இதயம். ப்ரோ, கோழியோட இதயம் தானே இது? எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த முழு கோழியை தான் வந்து
நம்ம வந்து பிரியாணி எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. இங்கே எப்படின்னா வந்து நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே என்ன பண்ணோம்னா கட் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு தனி செக்ஷன் ஒன்று இருக்குது. அவங்கள்ட்ட கொடுத்தா வந்துட்டு அவங்களே வந்து நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க போய் கட் பண்ண போவோம். உள்ளே பாருங்கள், ஒருத்தர் கட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம சிக்கனை தான் வந்து அவர் கட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கான செக்ஷன். நீங்கள் ஆர்டி மார்ட் வந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணுறதுக்குனே வந்து தனியாக ஒரு இடத்துல இருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. மீன்லாம் பாருங்கள், இது வந்து ஆர்டி மார்ட்டு. ஆனால் மீன் வாடையே அடிக்கலை. ஒரு மீனையும் வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் போட்டு இது வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இது வந்து உண்மையான ஐஸு. அதே மாதிரி வந்து இந்த சிப்பி வச்சுருக்காங்க, ஸ்குவிட்டு, ஸ்ட்ரிம்ப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம இங்கேயே சொன்னோம் அப்படின்னா வந்து இவங்களே வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. இங்கே வந்துட்டு எப்படி இருக்குன்னா வந்துட்டு மீட் எல்லாமே எங்கே பாருங்கள். இது வந்து ஆடு, நம்ம ஆட்டுக்கறி வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இங்கே வரலாம். இங்கே வந்து எல்லா வகையான மீட்டுமே வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து கிடைக்கும். தைவானில் சில இடத்துல வந்து மட்டன் கிடைக்காது. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு மட்டனில் உள்ள எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து பிரியாணி சாப்பிட்டு செரிக்கிறதுக்காக வந்து ஜூஸ் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம இந்த ஜூஸு, இது எங்கள் ஊரில் வந்து சேர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். ப்ளஸ் வந்து லெமன், இது ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து லெமன், கொய்யா, இங்கே எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து எலுமிச்சை ஜூஸு, இது வந்து கொய்யா, இது வந்து ஆரஞ்சு. இங்கே பாருங்கள், இளநியுமே வந்து நம்ம வந்து பேக்கில் வந்துடுச்சு. இது ஃபுல்லாகவே வந்து இங்கே பாருங்கள் இன்ஆர்கானிக் ஜூஸ் தாங்க. இது தெரிஞ்சு ஆர்கானிக்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம பிரியாணி பாத்திரம் விளக்கிறதுக்கு வந்து நம்ம நார் வந்து பழசாயிடுச்சு. அதனால் வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல நார், புது நார் ஒன்று வாங்கணும். அதை தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். நார்லேயே வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான நார்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பொருள் எடுத்தாலுமே வந்து அதுலேயே வந்து நிறையா வெரைட்டி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்க. பாருங்கள், மொத்தமாக எடுத்தால் வந்து நமக்கு நல்லா லாபம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி சண்டேனால மூவி பார்த்துட்டே வந்து நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். அதனால் எங்கே பாருங்கள், லேஸ் வந்து எடுத்தாச்சு. லேஸ், டொரிட்டோஸ் இங்கே இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பெரிய பாக்கெட் டொரிட்டோஸ் வேணும். இங்கே பாருங்கள், இந்த டொரிட்டோஸ் வந்து செம்ம ஸ்பைஸியாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்தியன் ஸ்நாக்ஸ் வந்து மிஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து டொரிட்டோஸ் வாங்கினீங்கன்னா வந்து நல்லா ஸ்பைஸியாக வந்து இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. நம்ம வந்து இடத்துலேயே வந்து விட்டுட்டு நம்ம திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். வெளியே பார்த்தோம் அப்படின்னா வந்து மழை வந்து குறைஞ்ச மாதிரியே தெரியல. நம்ம உள்ளே வரும்போது எப்படி பெஞ்சிட்டு இருந்துச்சோ அதை விட வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து மழை வந்து பெய்யுது. இருந்தாலும் பரவாயில்ல, பிரியாணிக்காக நம்ம அப்படியே நினைச்சிட்டே வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, இது வந்து சைக்கிள் ஸ்டாண்டு. நம்ம வந்து வாடகைக்கு நம்ம ஊரில் சைக்கிள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி போடுறது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து கொடை ரெடி ஆகிடுச்சு, வீட்டுக்கு போவோம்.